திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. பாசுரம். விண்ணில் நிலையான மாட்சிமையே, மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே, உன்னத தந்தையின் ஒரே மகனே, கன்னியின் அருமை மகனே, வழக்கை உதவிட யாம் எழவே, எம்முளம் நிறைந்த ஆர்வத்துடன் புகழ் பாடி நன்றியுடன் பதம் நாடிட அருள் கூர்வீர். கதிரவன் எழவே காரிருள் அகலுமே, அதுபோல் எமக்கொளி வருகையே. எம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து உம்மை உணர்ந்து உவப்புற செய்வீர். கொடையே எம் நம்பிக்கை, எம்முள் ஆழ்ந்தது ஊன்றிடுக. நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக, அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக. நேயரம் வேண்டலேற்பீர் தந்தாய், உயர்நிலை வீற்றிருக்கும் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். கடவுளே, உமது பேரும்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப குற்றங்களை துடைத்தரலும். என் தீவினை முற்றில் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையை தீயது செய்தேன். எனவே தீர்ப்பில் நீதி வெளிப்படுகின்றது, தண்டனை தீர்ப்பில் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கர்த்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவி அருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தரலும். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரலும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அள்ளித்தரலும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கி அருளும். வரம்பு கடப்போருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தரலும். என் நீதியை ஏற்றி பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தரலும். என் வாய் புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே. கடவுளை, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை.
சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரை, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். ஆண்டவரே, உமது பீடத்தில் செலுத்தப்படும் முறையான பலிகளை நீர் விரும்புவீர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே, உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்து கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெட்கி நாணினர். அவர்கள் குழம்பி தவித்தனர். ஆண்டவர் என்றுமுள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே. அவரே கடவுள். மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே. அதை நிலைநிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் மறைவிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை. வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் வழிமரபிடம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகிறேன், நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன். மக்களினங்களுக்குள் தப்பி பிழைத்தோரே, ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருங்கே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும் விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள், உங்கள் வழக்கை எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவெடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவர் யார்? முதலில் இதை அறிவித்தவர் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பளிப்பவருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டோரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன். என் வாயினின்று நீதி நிறை வாக்கு புறப்பட்டு சென்றது. அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும். நான் அனைத்தும் என்மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவரும் சொல்லி அவரிடம் வருவர். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையோராகப் பெற்று அவரை போற்றுவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் வரும் வெற்றியில் மாட்சி அடைவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரை ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. நான் நடக்க வேண்டிய பாதையை எனக்கு காட்டியறலாம். ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, காலையில் உமது அன்பை நான் அறிய செய்வீராக.
முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை. மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது. இஸ்ரேலர் அனைவரும் சென்ற விடமெல்லாம் நானும் உடன் சென்றேன். அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவிலை கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனோ? எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன். உன் முன்பாக நான் சவுலை விலக்கியது போல என் பேரன்பினின்று அவனை விலக்க மாட்டேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார். பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றி நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே? தாவீது உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும்? என் தலைவராம் ஆண்டவரே, உம் ஊழியனை பற்றி உமக்கே தெரியும். உம் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உம் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர். ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே, எங்கள் காதுகளால் கேட்ட அனைத்தின்படி நீர் மகத்தானவர். உம்மை போன்று வேறு எவரும் இல்லர். உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. உம் மக்கள் இஸ்ரேலை போல் வேறு யார் உளர்? அவர்களை உம் மக்களாக்கிக் கொள்ளுமாறு உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று உலகின் ஒப்பற்ற அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்தகு அருஞ்செயல்கள் புரிந்தீர். எகிப்து நாட்டினின்று வேற்றினங்களினின்றும் அவர்களின் தெய்வங்களினின்றும் நீரே உம் மக்களை மீட்டீர் என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்கு உரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். தாவீதின் வம்சத்தில் தன் மனித இயல்பில் இயேசு கிறிஸ்து கீழிறங்கினார்.
ஆயரான புனித அகுஸ்தினார் புனிதர்களின் இறை தீர்மானத்தை குறித்து எழுதிய புத்தகத்திலிருந்து. இறை தீர்மானம் மற்றும் அருளின் மிகப்பெரிய மாட்சிமை மீட்பரான இறைவனுக்கும் மனிதருக்கும் நடுநிலையாளரான மனிதனான கிறிஸ்து இயேசுவே. இம்மாட்சிமையை பெறுவதற்கு நற்செயல்களினாலோ விசுவாசத்தினாலோ அவரது மனித இயல்பு முன்னதாக என்ன செய்தது என உங்களை நான் வினவுகிறேன். இக்கேள்விக்கு பதிலொன்றை எனக்கு தாருங்கள். வார்த்தையினால் எடுக்கப்பட்டு தந்தையோடு நித்தியமாய் வாழ்ந்து அவரில் ஐக்கியமாகி ஒரே பேரான இறைமகன் எனப்படும் அளவிற்கு அவரது மனிதத்தன்மை என்ன செய்து தகுதியடைந்தது? எந்த நன்மைத்தனத்தை அவர் எத்தன்மையதாய் இருப்பினும் அவர் முன்னரே பெற்றிருந்தார்? அவர் என்ன செய்தார்? எத்தகைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தினார்? என்ன கோரிக்கையை அவர் முன் சமர்ப்பித்தார்? மனித சக்தியினால் விவரிக்க முடியாத ஒரு உயர்ந்த இடத்தை அவர் எங்கனம் அடைந்தார்? அவர் வாழ்ந்து வந்த தருணத்திலிருந்து மனிதத்தன்மையை தனக்குள் ஏற்றுக்கொண்ட வார்த்தையின் செயலில் அல்லவா இந்த மனிதனின் ஒரே இறைமகனாக வாழ வந்தார். நாம் அருளின் ஊற்றை நம் கண்கள் முன்பாக வைக்க வேண்டும். தலையான கிறிஸ்துவினின்று அது தொடங்கி அவரது அங்கத்தினர்கள் வழியே அவரவர் கொள்ளளவிற்கேற்ப வழிந்தோடுகின்றது. எந்த அருள் ஒரு மனிதனை அவன் விசுவசிக்கத் தொடங்கிய முதல் தருணத்திலிருந்து கிறிஸ்துவனாக மாற்றுகின்றதோ, அதே அருள் இம்மனிதனை அவர் மனிதனாக வந்த தருணத்திலிருந்து கிறிஸ்துவாக மாற்றியது. மனிதர் எந்த ஆவியினால் மீண்டும் பிறக்கின்றனரோ அதே ஆவியினால் கிறிஸ்து பிறந்தார். எந்த ஆவியினால் நாம் பாவ மன்னிப்பு பெறுகின்றோமோ அதே ஆவியினால் கிறிஸ்து பாவம் அறியாதிருந்தார். இவை அனைத்தையும் இறைவன் செய்யவிருந்தார் என்பது தெளிவு. புனிதர்களின் இறை தீர்மானம் இதர புனிதர்களுக்கு எல்லாம் மேலான புனிதரில் அதன் மாபெரும் மாட்சியை அடைந்தது. உண்மையின் உச்சரிப்புகளை சரியாக புரிந்து கொண்டவரிடையே எவர் இதனை மறுக்கக்கூடும்? ஏனெனில் இறைமகன் மனிதனானார் என்று கற்பிக்கப்பட்ட நமக்கு மாட்சியின் ஆண்டவர் தாமே இறை தீர்மானத்தை செய்யப்படு பொருளாக விளங்கினார் என்று கற்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இயேசு முன்னரே தீர்மானிக்கப்பட்டவர். அவரது மனித இயல்பில் தாவீதின் மகனாக இருக்க வேண்டியவர். புனிதத்தின் ஆவியானவரின் செயலால் வல்லமையுள்ள இறைமகனாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தூய ஆவியினின்றும் கன்னி மரியினின்றும் பிறந்தார். வார்த்தையான இறைவன் மனித இயல்பை தனக்குள் பெற்றுக்கொண்ட இத்தனிச்சிறப்பு நம் அறிவிற்கு அப்பாற்பட்ட மறைபொருள். வார்த்தையை ஒரே குறிப்பிட்ட சமயத்தில் இறைமகன் என்றும் மனுமகன் என்றும் உண்மையாகவும் துல்லியமாகவும் கூறலாம். மனித இயல்பை ஏற்றுக்கொண்டதால் மனுமகன், மனித இயல்பை ஏற்றுக்கொண்ட ஒரே பேரான இறைவன் என்பதால் இறைமகன். இறைவனை நாம் தமத்திருத்துவமாக விசுவசிக்க வேண்டுமே ஒழிய நால்வராக விசுவசிக்கலாகாது. இவ்விஷயத்தில் மனித இயல்பு எத்துணை உன்னத மேலான சிறந்த மாண்பிற்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டதென்றால் அதைவிட மேலாக உயர்த்தப்பட இயலாது. இவ்வாறே இறை இயல்பு மனித இயல்பு அதன் பலவீனங்களோடு சிலுவை சாவையும் ஏற்றுக்கொண்ட போது இதற்கும் கீழே இறங்கி தன்னை அவமதித்து கொள்ள முடியாது. எவ்வாறு ஒரே கிறிஸ்து நமது தலையாய் முன்னரே தீர்மானிக்கப்பட்டாரோ அவ்வாறே பலரான நாமும் அவரது அங்கத்தினர்களாக முன்னரே தீர்மானிக்கப்பட்டோம். மனித தகுதியை குறித்து இங்கே எவரும் குறிப்பிட தேவையில்லை. ஆதாமின் வழியாக அவை காணாமல் போய்விட்டன. நம் ஆண்டவரான ஒரே இறைமகனான ஒரே ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவனது அருள் உன்னத ஆட்சி புரிவதாக. நமது தலையான கிறிஸ்துவில் அவரது தனிச்சிறப்பு மிக்க பிறப்பிற்கு முன்னதாக ஏதாவது தகுதியை எவனாவது காண்பானாகில் அவரது பல அங்கத்தினர்களான நம் மறுபிறப்பிற்கு முன்னதாகவும் நம்மில் தகுதியை காண்பானாக. ஆயரான புனித அகுஸ்தினார் புனிதர்களின் இறை தீர்மானத்தை குறித்து எழுதிய புத்தகத்திலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்க சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளை அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லைமுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகரிடந்து நம்மை வெறுப்பர் அனைவரும் பிடிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகரின் பிடிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழி நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் விரும்பி ஏற்றுக்கொள்வோருக்கு உமது சிலுவை மரணம், உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றீர். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். ஆண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகள். உமது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும். இதனால் நாங்கள் இன்று செய்வது அனைத்தும் உமக்கு உகந்ததாய் இருப்பனவாக. ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியருளும். உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடி கொணர்ந்தீர். தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கியருளும். ஆண்டவரே, உமது பரிவன்பை எமக்கு காட்டியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையாம் ஒளியை வெளிப்படுத்தினீர். நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தி அருளும். இதன் வழியாக உமது ஆவியார் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை எனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.